கேடிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் ஒரு புதிய வாடிக்கையாளரை படிப்படியாகச் சேர்ப்பது எப்படி என்பதை நாங்கள் உங்களுக்கு காண்பிப்போம். முதலில் கேடி டெய்ரி செயலியை திறக்கவும். முகப்புத் திரையில் இருந்து வாடிக்கையாளர்கள் தாவலுக்குச் செல்லவும். இப்போது புதிய வாடிக்கையாளரைச் சேர் விருப்பத்தை தட்டவும். முதலில் வாடிக்கையாளர் பெயரை உள்ளிடவும். அடுத்து வாடிக்கையாளர் குறியீட்டை உள்ளிடவும். பால் சேகரிப்பின் போது வாடிக்கையாளரை விரைவாக அடையாளம் காண இந்த குறியீடு உதவுகிறது. அதன் பிறகு வாடிக்கையாளரின் தொலைபேசி எண்ணைச் சேர்க்கவும். இது வாடிக்கையாளருக்கு அறிவிப்புகளை அனுப்ப உதவுகிறது. அடுத்து பால் வகையை தேர்ந்தெடுக்கவும். வாடிக்கையாளரிடமிருந்து நீங்கள் சேகரிக்கும் பாலின் அடிப்படையில் எருமை, பசு அல்லது இரண்டையும் தேர்ந்தெடுக்கலாம். பின்னர் வாடிக்கையாளர் வகையை தேர்ந்தெடுக்கவும். வாடிக்கையாளர் பால் வழங்கினால் விற்பனையாளர் என்பதையும், வாடிக்கையாளர் பால் வாங்கினால் வாங்குபவர் என்பதையும் தேர்ந்தெடுக்கலாம். வாங்குபவர்களுக்கு நீங்கள் இயல்பான பாலின் அளவையும் அமைக்கலாம். இந்த அளவு பால் பதிவுகளில் தானாகவே தோன்றும். இப்போது பால் பதிவுகள் எவ்வாறு கணக்கிடப்படும் என்பதை தேர்ந்தெடுக்கவும். உங்கள் பண்ணை அமைப்பை பொறுத்து கொழுப்பு, ஃபேட், விலை, ரேட் அல்லது கொழுப்பு மற்றும் ஏசெனப் ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கலாம். இயல்பான பால் விலையை பயன்படுத்த விரும்பினால் இங்கே எந்த விலை மதிப்பையும் உள்ளிட வேண்டியதில்லை. சில விருப்ப விவரங்களும் உள்ளன. விருப்பத்தேர்வு பகுதியை தட்டுவதன் மூலம் அவற்றை பார்க்கலாம். இங்கே நீங்கள் வாடிக்கையாளருக்கு அறிவிப்புகளை அனுப்ப வாட்ஸ்அப் அல்லது எஸ்எம்எஸ் போன்ற விழிப்பூட்டல் முறையை தேர்ந்தெடுக்கலாம். பால் பதிவு ரசீதுகளை பிரிண்ட் செய்ய விரும்பினால் பதிவு சீட்டுகளை பிரிண்ட் செய் என்பதையும் இயக்கலாம். அடுத்து இந்த வாடிக்கையாளருக்கு வேறு பில்லிங் சுழற்சியை அமைக்க விரும்பினால் பில்லிங் காலத்தை தேர்ந்தெடுக்கவும். இல்லையெனில் செயலி அமைப்புகளில் நீங்கள் மாற்றக்கூடிய இயல்பான பில்லிங் சுழற்சியை பயன்படுத்தும். அனைத்து விவரங்களையும் சரிபார்த்த பிறகு வாடிக்கையாளரைச் சேர் பொத்தானைத் தட்டவும். உங்கள் வாடிக்கையாளர் வெற்றிகரமாகச் சேர்க்கப்படுவார். இப்படித்தான் நீங்கள் கேடி டெய்ரி செயலியில் வாடிக்கையாளர்களை எளிதாகச் சேர்க்கலாம் மற்றும் நிர்வகிக்கலாம். எங்கள் செயலியை பயன்படுத்தியதற்கு நன்றி.